வணக்கம் அன்பனங்களே. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அதாவது ஒரு சுடிதார். அதாவது இது வரைக்கும் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு சுடிதாருக்கு சைடு வந்து ஜாயின் பண்றது எப்படிங்கிறத பத்தி வீடியோ, அதை எப்படி கட் பண்றது, அது எப்படி முழுமையா முறை ஸ்டிச் பண்றது, இப்படி சில முக்கியமான விஷயங்களை விளக்கி ஏற்கனவே வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். பட் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து என்ன பண்ண போறோம்னா, சைடுல வந்து ஓப்பன் இல்லாம நம்ம தைக்கக்கூடிய லெஹங்கா மாடல், அதாவது வந்து பாத்தீங்கன்னா அம்பர்லா டைப் கட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சுடிதார்ல இந்த மாதிரி சுடிதார் வரும்போது நம்ம வந்து சுடிதாரோட லைனிங்கும் அண்ட் மெயின் பீஸும் எந்த அளவுக்கு வந்து லைனிங் வந்து மிங்கிள் பண்ணணும். அதாவது சைடு ஜாயின் பண்ணும்போது நார்மல் சுடிதாருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து மெயின் மெட்டீரியலும் அந்த லைனிங்கும் வந்து ஜாயின் பண்ணுவோம். அதே போல அம்பர்லா கட்டிங் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம ஜாயின் பண்ணணும், அதே நேரத்துல அம்பர்லா கட்டிங்க்கு சைடு ஜாயின் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும், எப்படி சரியான முறையில சைடு வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் முழுமையா விளக்கி இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். இந்த வீடியோல சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த மாதிரி அம்பர்லாவா இருந்தாலும் சரிதான். இந்த விஷயம் வந்து சுடிதாருக்கு மட்டும் இல்ல, இதே இது வந்து நீங்க லாங் ட்ரெஸ் தைச்சாலும் இதே முறையை நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா சைடு வந்து வரக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு வந்து பாதிப்பு இல்லாம, சுருக்கம் இல்லாம, அந்த குறுக்கம் இல்லாம அழகா வந்து அந்த ஷேப் வந்து வர்றதுக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பா வந்து இருக்கும். அதனால இந்த வீடியோவை தொடர்ந்து முழுமையா பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டிச் மாஸ்டர் தமிழ். நான் உங்கள் நண்பன் MSR. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுடிதார் வந்து ஒரு வீநெக். இதோட வீநெக்கோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச்சு இது நான் வச்சுருக்கேன். தைச்சி முடிய வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு வரும். எதுக்காக சொல்கிறேன்னா, வீநெக்கோட டைப் எப்போவுமே நம்ம கழுத்தோட உயரம் வைக்கும்போது 7 இன்ச்சு வச்சா போதும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இது ஒரு அம்பர்லா கட்டிங் அப்படிங்கிறனால எது வரைக்கும் நான் வந்து லைனிங்கும் மெயின் பீஸு மிங்கிள் பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்கள். இப்போது ஆம்கோல்லேருந்து பாருங்கள், கரெக்டாக அந்த தையல்லேருந்து கை எந்த இடத்துல முடியுதோ அது வரைக்கும் மட்டும் இருந்தால் போதும். இதில் இன்ச்சு கணக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 இன்ச்சுக்குள்ளே அந்த லைனிங்கும் மெயின் பீஸும் ஜாயின் பண்ணுறதை வந்து நம்ம முடிச்சிடணும். முடிச்சுட்டு இதை வந்து அவுட் பண்ணிக்கணும். அதற்கப்புறமா இதில் வரக்கூடிய சைடில் வரக்கூடிய அந்த மெயின் பீஸோட வந்து பார்த்திங்கன்னா லைனிங்கோட கொஞ்சம் பெருசாக தான் நம்ம வெட்டும்போதே வெட்டுவோம். தேவைக்கேற்ப இந்த தையல் போட்டுட்டு தான் அதை வந்து நம்ம வந்து வெட்டணும். இந்த மாதிரி வந்து எடுத்துக்கணும். இதற்கடுத்து வந்து என்ன பண்ணுறோம்னா, இதே போல் இன்னொரு பக்கமும் இப்போ நீங்கள் மெயின் பீஸில் பார்த்தீங்க இல்லையா, இப்போ லைனிங்கில் பார்த்தீங்கன்னா ஆம்கோல் பகுதியை முழுமையாக தைச்சிக்கலாம். இதில் வந்து ஸ்டோன் அங்கெங்கே ஒட்டியிருக்காங்க, அதனால் வந்து அதை நான் வந்து எடுத்து விட்றேன், அவ்வளோதான். இதுலேயும் ஆம்கோல் வந்து ஒரு கை வைக்கக்கூடிய அளவு தான். அந்த 5 இன்ச்சிலேருந்து 6 இன்ச்சுக்குள்ளே மிங்கிள் பண்ணிக்கணும். மீதியை வந்து அப்படியே வந்து அவுட் பண்ணி விட்டுணும். ஏன்னா அம்பர்லா கட்டிங் வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது எப்போவுமே, அதாவது இன்னும் கரெக்டாக சொல்லப்போனால் வயிற்று பகுதி வரைக்கும் தான் நம்ம வந்து லைனிங்கும் அண்டு மெயின் பீஸும் மிங்கிள் பண்ணணும். அதற்கப்புறமா வந்து மெயின் பீஸும் லைனிங்கும் தனித்தனியாக தான் வந்து அம்பர்லா கட்டிங்கில் ஜாயின் பண்ணணும். ரெண்டும் ஒன்று சேர்த்தா பண்ணக்கூடாது. ஒன்றா சேர்த்து பண்ணிங்கன்னா அது வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபிட்டிங் ஸ்டைல் வந்து வராது, ஷேப் வந்து வராது. இப்போது இந்த ஷேப்போட அமைப்பு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. பாருங்கள், கரெக்டாக 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும். 2 பக்கமும் ஒரே மாதிரி துணி இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். ஏன்னா இடுப்பு பகுதியிலேருந்து வரக்கூடியது இடுப்பு பகுதி வரைக்கும் லைனிங்கும் மெயின் பீஸும் ஒரே அளவாக வந்துட்டு, அதுக்கப்புறம் இடுப்பு பகுதிக்கு கீழே லைனிங் கொஞ்சம் கம்மியாகவும் மெயின் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவும் வந்து இருக்கணும். அப்போனா தான் அம்பர்லா வந்து நல்லா வந்து அதோட அந்த அவுட் ஃபிகர் வந்து நல்லா வந்து தெரியும்.
இப்போது இந்த சுடிதாரோட பின் கழுத்து பகுதி, இதுலேயும் அதே போல தான் ஆம்கோல்லேருந்து கரெக்டாக ஒரு 5 இன்ச்சு 5.5 இன்ச்சுக்குள்ளே ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தான் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ட்ரா பீஸ் வரதை மெயின் பீஸை வந்து இந்த இடத்துலையே வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணி விடணும். அப்படி இல்லாத பட்சத்தில் தைக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம துணி வைக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டோம்னா இடுப்புக்கு மேலேயும் கொஞ்சம் லூஸ் வந்து வந்துடும். அது மாதிரி வந்துடக்கூடாது இல்லையா? அதனால் ஆரம்பத்திலேயே வந்து இதோட அளவு வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கணும். முன்கழுத்தோட உயரம் 7 இன்ச்சு வைக்கும்போது பின்கழுத்தோட உயரம் நான் ஜஸ்ட் ஒரு 3 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். எப்போவுமே வந்து வி கழுத்து வச்சா பின் கழுத்து வந்து ரொம்ப இறக்கி வந்து வைக்காதீங்க. அது ஷோல்டர் வந்து நிற்காது, இறங்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த டிசைனே அப்படி தான். எப்போவுமே வி நெக் வச்சிங்கன்னா அதுக்கு வந்து ஹை நெக் வச்சிங்கன்னா அதோட அமைப்பே வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், கையோட அளவு மட்டும்தான். இதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் நீங்கள் அம்பர்லா வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க, இதில் வந்து பேக் டாட் வந்து அம்பர்லாவுக்கு வந்து தேவையில்லை தான். இருந்தாலும் வந்து நான் வந்து இதில் வந்து அம்பர்லாவுக்கு பேக் டாட் வந்து போடுறேன். காரணம் என்னென்னா, இன்கேஸ் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இது ஃபிட்டிங் சரியாக இருக்குது, ஃபிட்டிங்காக நான் போடுவேன், எனக்கு அதனால் ஒன்றும் டைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறவங்களுக்கு ஓகே. மேபி நம்ம தைச்ச பிறகு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லூஸ் வேணும் அப்படிங்கும்போது நம்ம டாட்டுக்கு உண்டான ஸ்பேஸ் வச்சு வெட்டிட்டு அதற்கப்புறமா வந்து டாட் நம்ம போட்டுக்கணும். தேவைப்படும் பட்சத்தில் அந்த டாட்டை வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் லூஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு தான் வந்து இந்த டாட் வந்து இந்த சுடிதாரில் வந்து நீங்கள் பார்க்க போகிற இந்த சுடிதாரில் வந்து நான் டாட் வந்து போட போகிறேன். இது கஸ்டமரோட திருப்திக்காக இல்லாட்டாலும் நம்மளோட மன திருப்திக்காக வந்து நம்ம கண்டிப்பாக செஞ்சு தாக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஷேப் வந்து நம்ம கரெக்டாக வந்து வச்சு தைச்சிருவோம். அதுக்கப்புறம் லூஸ் வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம அந்த ஷேப்பை வந்து லூஸ் பண்ணும்போது ஷேப் வந்து கிடைக்காது. அதே நேரத்தில் பேக் டாட் இருக்கும்போது வந்து கொஞ்சம் கம்மியாக அந்த அளவு வந்து கூட்டி குறைச்சி நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஷேப்பும் வந்து கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து அந்த ரிலீஃபும் வந்து கிடைக்கும். அதற்காகத்தான் வந்து மெயினாக வந்து இதுலேயுமே வந்து நான் டாட் வந்து போடுறேன். இப்போ ஷோல்டர் வந்து நான் இதில் வந்து பக்கா பண்ணிக்கிறேன். பக்கானா ஷோல்டரில் வந்து பிசுறு தெரியாமல், அதாவது பிசுறுன்னு நான் எதை சொல்கிறேன்னா, நம்ம முன் கழுத்து வி மாதிரி வந்திருக்கோம், பின் கழுத்து ரவுண்டு மாதிரி வந்திருக்கோம் இல்லையா? இதை நம்ம ஜாயின் பண்ணும்போது வி நெக்கோட அமைப்பு முன் பின்ன வந்து போயிடக்கூடாது. அதை தான் நான் வந்து பிசுறுன்னு நான் சொல்கிறேன். தச்சு முடித்த பிறகு சில நேரங்களில் கொஞ்சம் இதை கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டோம்னா இந்த வி நெக்கோட அமைப்பு வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக போயிடும். அப்புறம் வந்து பின்கழுத்து தனியாகவும் முன்கழுத்து தனியாகவும் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அது தெரியாமல் வந்து பார்த்துக்கணும். அதைத்தான் நான் வந்து சொல்கிறேன். வீநெக்குன்னு பார்க்கும்போது வீநெக்கோட பாயிண்ட் எந்த இடத்துல முடியுதோ அதே போல் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கழுத்து பாருங்கள் எந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்துருங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா முன்கழுத்தோட அமைப்பும் பின்கழுத்தோட அமைப்பும் ஒரே மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த அமைப்புக்கு வந்து கொண்டு வரணும். பிசுரே இல்லாமல் முழுமையாக வந்து வெட்டிக்கணும். இப்போ வந்து ஸ்லீவ்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ஷோல்டர் பக்கத்தில் சின்ன சின்னதாக வந்து கரெக்ஷன் வந்தாலும் அதை வந்து ஒரு தையல் போட்டு திரும்ப அந்த கரெக்ஷன் வந்து பண்ணிக்கணும். எல்லா நேரமும் வந்து வராது. ஏன்னா நம்ம கழுத்து வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா? அதனால் சும்மா ஒரு நூல் 2 நூல் அளவுக்கு இந்த மாதிரி
ஷோல்டர் பகுதியில் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் அது வரத்தான் செய்யும். பட் அந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணுறதுனால நமக்கு வந்து எந்த விதமான ஒரு பாதிப்பு ஷோல்டரோட அளவுகளில் வந்து வராது. இப்போ பார்த்தீங்கன்னா முன்கழுத்தும் பின்கழுத்தும் பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் வந்து அமைக்கணும். இந்த வீநெக் வைக்கும்போது பின்கழுத்தோட உயரத்தை நீங்கள் அதிகமாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக பேக்கில் வந்து டாட் அதாவது வந்து கயிறு நாட் வந்து வைக்கணும். அப்படி இல்லாட்டி ஷோல்டர் வந்து நிற்காது. ஹைநெக் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஷோல்டர் இறங்குறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஓகே, இப்போ வந்து ஸ்லீவ்ஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி பேக்கில் நான் டாட் போடணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த டாட்டோட அமைப்பு பாருங்கள். ஒரு தையல் வந்து கிரீப்புக்கு வந்து நம்ம போட்டுக்கணும். ஏன்னா டாட் பிடிக்கும்போது இந்த தையல் இருந்ததுன்னா ஈஸியாக டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இது அம்பர்லா டைப் அப்படிங்கிறனால வந்து இந்த டாட் வந்து இந்த தையல் போடாமல் விட்டோம்னா பின்னாடி டாட் பிடிச்சதுக்கு பிறகு கொஞ்சம் மெயின் பீஸுக்கும் லைனிங்க்கும் கொஞ்சம் வித்தியாசம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வரக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் முதல்லையே வந்து ஒரு தையல் போட்டோம்னா டாட் வந்து இந்த சுடிதார் தைச்சி முடித்து லாஸ்ட்டில் தான் வந்து நான் போடுவேன். அப்படிங்கும்போது தையல் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே எளிமையாக வந்து இருக்கும். ஓகேங்களா. இப்போ ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணும்போதும் நம்ம வந்து கரெக்டாக சென்டர் வந்து மிங்கிள் பண்ணிக்கணும். இதில் ஸ்லீவ் நம்ம அட்டாச் பண்ணும்போது கையோட அளவும் அண்டு ஷோல்டரோட அளவும் கரெக்டாக ஒன்று போல் வரணும். ஏன்னா இது வந்து ஆர்கான்ஜா மெட்டீரியல். கொஞ்சம் இழுத்துட்டா கூட ஆம்கோல் பகுதி இழுத்துட்டா கூட ரொம்ப வந்து இழுத்துட்டு வந்துடும். அப்புறம் கையோட சென்டர் பகுதி வந்து மாறிடும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ரெண்டுமே வந்து பரிமாணம் கொடுத்து தான் வந்து தையல் வந்து போடணும். ஸோ அதை தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஒரு பகுதி வந்து கை வந்து ஸ்லீவ்ஸ் பண்ணிட்டோம், அட்டாச் பண்ணிட்டோம். அதற்கடுத்து இன்னொரு கையும் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து எடுக்கக்கூடியது என்னென்னா அங்கங்கே வந்து ஸ்டோன் வருது. இந்த ஸ்டோன் வரும்போது அந்த ஸ்டோனை வந்து ஜஸ்ட் எந்த இடத்துல தையல் வருதோ அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா நிச்சயமாக வந்து நம்ம தையல் போடும்போது எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். ஓகேங்களா. அதே நேரத்தில் தையலில் வரக்கூடிய இடத்த தாண்டி ஸ்டோன் இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ண தேவையில்லை. ஏன்னா தையல் போடும்போது வந்து அதே நேரத்தில் வந்து ட்ரெஸ்ஸும் வந்து நல்லா வந்து தையல் வரணும். அதே நேரத்தில் வந்து நீடிலுக்கும் எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது இல்லையா. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம வந்து கவனித்து செய்யணும். இதில் வந்து அம்பர்லா டைப் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம மெயின் பீஸுக்கு வந்து முதல்ல வந்து பாட்டம் வந்து நம்ம ஃபோல்டிங் வந்து பண்ணக்கூடாது, அதாவது உருட்டக்கூடாது. எப்போவுமே வந்து சைடு ஜாயின் பண்ணிட்டு ரெண்டையும் ஒன்றா சேர்த்தா வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உருட்டணும். இதுவே நம்ம நார்மல் சுடிதார் இருந்தாலும் அதை தான் பண்ணுவோம். பட் லைனிங்கில் வந்து நீங்கள் எப்பயும் போல் முதல்லையே வந்து உருட்டிக்கலாம். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்து இல்லை. ஓகே, இப்போ ஸ்லீவ்ஸ் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா இதுக்கு ஓவர்லாக் போடணும் தான்.
பட் உங்களுக்கு தச்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன்னா, முதல்லயே வந்து ஓவர்லாக் போடலை, திரும்ப அப்புறமா வந்து ஓவர்லாக் போட்டுக்கிறேன். இப்போ நார்மலா கை லூஸ் வைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம். கவனமா பாருங்க. இந்த இடம் தான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். கையோட அளவுகள் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதாவது ஆம்கோல் ஜாயிண்ட் வரக்கூடிய இடத்த சொல்றேன். அதிலிருந்து கீழ வந்து நம்ம ஏற்கனவே லைனிங்கும், மெயின் பீஸும் மிங்கிள் பண்ணி தையல் போட்டிருக்கோம் இல்லையா? அது வரைக்கும் பாருங்க. திரும்பவும் அதே அளவு தான். அவ்வளோதான். இப்போ இதிலேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இதை அவுட் பண்ணிக்கோங்க. இதற்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, உள்பக்கம் வரக்கூடிய சின்ன சின்ன கரெக்ஷனை நம்ம எடுத்து விட்டுக்கலாம். திரும்பவும் இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா? அந்த பகுதியை ஜாயின் பண்ணிக்கலாம். அம்பர்லா கட்டிங்னு வரும்போது இந்த மாதிரி செயல்முறை தான் உங்களுக்கு வந்து அம்பர்லா கட்டிங்கோட அந்த அவுட்லுக்கை, அவுட் ஃபிகரை இன்னும் நல்லா வந்து காட்டும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, சைடில் ஜாயின் பண்ணும்போது எந்த விதமான ஒரு சுருக்கமும் இல்லாமல், அதாவது இழுக்காமல் செய்யாமல் 2 துணியும் வந்து ஒன்று போல் வந்து நம்ம வச்சுக்கணும். ஓகே. மறுபடியும் ஒரு கையளவு. இப்போது இந்த லைனிங் 2யும் தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு, அதாவது தனியாக எடுத்து விட்டுட்டு, தையல் வந்து நம்ம உள்பக்கம் போட்டிருக்கோம் இல்லையா? அது எந்த இடத்துல வந்து முடியுதோ, திரும்ப அந்த இடத்துல வந்து உள்பக்கத்துக்கு உண்டான லைனிங்க்கு உண்டான ஜாயிண்ட் வந்து அவுட் பண்ணிவிட்டு, மெயின் பீஸில் வந்து தையல் வந்து போடணும். இந்த மாதிரி பண்ணும்போது மெயின் பீஸை வந்து இழுத்துறக்கூடாது. அது காட்டனாக இருந்தாலும் சரி தான், இல்லை புடவை துணியாக இருந்தாலும் சரி தான், இல்லை அர்கஞ்சாவாக இருந்தாலும் சரி தான், எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் இப்படி இழுக்காமல் பாருங்கள், 2 கையும் ஒன்று போல் கொடுத்து தையல் வந்து போடணும். இழுத்து சில நேரங்கள் வந்து நம்ம கவனிக்காமல் இழுத்து தையல் போட்டோம்னா சைடில் வந்து தொங்க ஆரம்பிச்சிடும். அது வரக்கூடாது இல்லையா? நிறைய பேர்த்துக்கு அந்த தொங்குற மாதிரி வந்து ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னா அது வந்து சைடில் இழுத்துருக்காங்கன்னு சொல்லி அர்த்தம். இதுலேயே வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்டோனை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். ஏன்னா இதில் வந்து மறுபடியும் நம்ம ஓவர்லாக்லாம் போடணும், எல்லாம் பண்ணணும். அப்படிங்கும்போது அதை ஸ்டோன் இருந்தால், இல்லை வேறு ஏதாச்சும் வந்து ஸ்ட்ரகிள் இருந்தால் அதை நம்ம எடுத்து விட்டு தான் ஆகணும். இதே போல் இன்னொரு பக்கமும் நம்ம வந்து மெயின் பீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. எந்த இடத்துல வந்து தையல் நம்ம முடிச்சிருக்கோமோ அதே இடத்துல திரும்ப ஆரம்பிக்கணும். இப்போ தையல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போடணும் அப்படிங்கிறக்காண்டி மேலே லைனிங்கில் வந்து இன்னொரு தையல் வந்து நான் போடுறேன். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நம்ம சைடு ஜாயின் பண்ணிட்டோமா? ஜாயின் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம சுடிதாரில் ஓப்பன் வைப்போம் இல்லையா? அதாவது ஆம்கோல்லேருந்து 13 இன்ச்சு 14 இன்ச்சுன்னு வைப்போம் இல்லையா? அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு ஸ்டார்ட் பண்ணி உள்பக்கம் வரக்கூடிய அந்த மெயின் பீஸை வந்து நம்ம வெட்டி விட்டுக்கணும். வெட்டி விட்டுட்டு, அதாவது தையலுக்கு உள்ளே தான் வெட்டணும். வெட்டிட்டு அதை அப்படியே சைடில் மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி வந்து லைனிங்கை வந்து 2யும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கணும்.
நார்மலாக சுடிதாருக்கு ஓப்பன் வைப்போம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே உள்பக்கம் இருக்கக்கூடிய மெயின் பீஸை வெட்டி உள் பக்கமாக மடித்து விட்டுட்டு மீதி மேலே வரக்கூடிய அந்த துணியை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி தையல் வந்து போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல கரெக்டாக எந்த இடத்துல ஸ்ட்ரெச்சர் வரணுமோ அந்த இடத்துல வந்து சின்னதாக வந்து வெட்டி விட்டுக்கணும். அதே போல் இன்னொரு பக்கமும் இதில் உள் பக்கம் இன்னும் ஜாயின் பண்ணலை. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பொறுமை தான் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அவசரப்பட்டோம்னா சில நேரங்களில் வந்து ஏதாவது தவறாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு மறுபடியும் சுடிதார்னு வரும்போது நம்ம ஆம்கோல்லேருந்து ஓப்பன் வர இடங்கிறது நமக்கு தெரியும். நல்லா 13லேருந்து 14 இன்ச்சு வரைக்கும் வைப்போம். அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே நம்ம சைடில் வந்து வெட்டி விட்டுட்டு அதற்கப்புறமா அதை வந்து மடித்து விட்டுக்கணும். ஓகேங்களா? ஓகே, திரும்பவும் அந்த ஸ்டைல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள், கரெக்டாக அந்த ஓப்பன் வரக்கூடிய இடத்துலேருந்து மேலே பாருங்கள். இந்த மாதிரி வந்து சைடில் வரும்போது 2 சேர்த்து ஒன்றா தைக்கலாம், பட் இழுத்துக்கிறோம். அதனால் வந்து இந்த மாதிரி வெட்டி விட்டுட்டு உள் பக்கமாக மடித்து விட்டுட்டு எந்த இடத்துல வெட்டி விட்டுருக்கோமோ கரெக்டாக அந்த இடத்துல தையல் வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தையல் போட்டுக்கிட்டால் போதும், அவ்வளோதான். திரும்பவும் சைடில் வந்து ஸ்ட்ரெச்சர் வரக்கூடிய இடத்துல சின்னதாக வந்து வெட்டி விட்டுக்கணும். ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு தையல் தானே போட்டிருக்கேன் அப்படி நீங்கள் நினைக்கலாம். திரும்ப வந்து ஓவர்லாக் போட்டுட்டு இன்னொரு தையல் வந்து நான் வந்து சைடில் வந்து போட்டுப்பேன். அதனால் இதுதான் மெயின் விஷயம், இதை தெரிஞ்சுக்கோங்க. இதற்கப்புறமா கீழே வரக்கூடிய அந்த பாட்டத்தை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து டபுள் ஸ்டிச் போட்டு நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்டில் டாட் வந்து உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். அண்ட் ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ஃபினிஷிங் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். 2 தையல் வந்து கண்டிப்பாக வந்து பாட்டத்தில் வந்து போடணும். ஆர்கான்ஜா மெட்டீரியல் அப்படிங்கும்போது ரொம்ப இழுத்துக்கிட்டே தான் போகும். அதனால் வந்து பார்த்து பக்குவமாக தான் தையல் போடணும். அவசரப்பட்டுலாம் தைக்க முடியாது, மெதுவாக தான் தையல் வந்து போடணும். இந்த மாதிரி வந்து கரெக்டாக ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பார்த்து செய்யும் பட்சத்தில் நீங்கள் இந்த அம்பர்லா டைப் ஆஃப் சுடிதாருக்கு வந்து சூப்பராக வந்து ஃபினிஷிங் டச் வந்து கொடுக்க முடியும். ஓகே, இதில் வந்து இப்போது ஒரு தையல் வந்து போட்டு முடிக்க போகிறேன். திரும்ப இன்னொரு தையல் வந்து இதுக்கு வந்து மெயினாக நீங்கள் யோசிக்கலாம், பெரிய தையலாக போடணுமா அப்படின்னு சொல்லி கூட உங்களுக்கு வந்து சந்தேகம் வரலாம்.
நார்மலாக நீங்கள் யூஸ்ஃபுல்லாக போடக்கூடிய தையல் அளவே போதும். அதை தவிர்த்து நீங்கள் வந்து வேறு எதுவும் மாறுதல் வந்து இதில் வந்து செய்ய தேவையில்லை. இந்த தையல் போடும்போதும் இன்னொரு தையல் போடும்போதும் இழுக்காமல் செய்யாமல் பார்த்து பக்குவமாக தான் போட்டாகணும். அம்பர்லா டைப் ஆஃப் சுடிதாருக்கு உங்களுக்கு கட்டிங் வீடியோ வேணும்னா கீழே வந்து மறக்காமல் கமெண்ட்ஸ் கொடுங்க. அந்த கமெண்ட்ஸுக்கு எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதற்கேற்ற போல் திரும்ப நான் வந்து வீடியோ கொடுக்குறேன். ஏன்னா ரொம்பவே சாஃப்டான மெட்டீரியல் அப்படிங்கிறனால கொஞ்சம் பொறுமையாக தான் இது வந்து செஞ்சாகணும். ஓகே, ஃபைன். இப்போ வந்து பாட்டம் ஸ்டிச் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. அடுத்து நம்ம செய்ய வேண்டியது இதில் வந்து பேக்கில் வந்து நம்ம டாட் வந்து போட்டோம்னா இதோட ஃபினிஷிங் ஸ்டச் நிறைவடைஞ்சிரும். நீங்கள் பாட்டம் அதாவது வந்து இப்போ இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா, இப்போ பேக்கில் டாட் போடலையா, டாட் போடாமல் இருக்கும்போது இந்த இருக்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து பாருங்கள் கொஞ்சம் இடுப்பு பகுதியில் கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதற்கு அடுத்து டாட் போட்டதுக்கப்புறம் இதோட அமைப்பு எப்படி வரப்போகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வித்தியாசம் வந்து தெரியும். இது டாட் போடாத அமைப்பு. இப்போ வந்து டாட் போட போகிறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம முதல்லையே ஒரு தையல் போட்டிருந்தனால இந்த டாட் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது பாருங்கள் தையல் போடுறதுக்கு. ஸோ ஒரு தையல் போடுறதுனால வந்து ஒன்றும் வந்து ப்ராப்ளம் ஆகிட போகிறதில்ல. வேணும்னா அந்த தையல் நம்ம டாட் பிடிச்சிட்டு கூட அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதனால் ஒரு தையல் போட்டு இந்த மாதிரி டாட் பிடிக்க கற்றுக்கோங்க. எல்லா சுடிதாருக்குமே தான் சொல்கிறேன், இந்த ஒரு சுடிதாருக்கு மட்டும் இல்லை, எல்லா சுடிதாருக்குமே வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டாட் பிடிக்கும்போது வரக்கூடிய சின்ன சின்ன கரெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து வராமல் வந்து இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் டாட் வந்து பிடிச்சிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து இதோட அமைப்பை நான் வந்து அவுட் பண்ணி காட்டுறேன், வெளிப்பக்கம் திருப்பி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த சுடிதாரோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதாவது முதல்ல டாட் பிடிக்காமல் இருந்த அமைப்புக்கும் டாட் பிடிச்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த அமைப்பும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்க போகுது. வித்தியாசம்னா இடுப்பு பகுதியில் தான் வித்தியாசம் வந்து உங்களுக்கு தெரியும், மற்றபடி வேறு எந்த இடத்துலையும் வித்தியாசம் தெரியாது, நீங்கள் கண்டுபிடிக்கவும் முடியாது. ஓகே, இப்போ சைடில் வந்து நான் வந்து நெரிச்சு விட்றேன் தையல் போட்ட இடத்த. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இது வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து தொடர்ந்து சொன்ன விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கோ அல்லது உங்களுக்கோ உங்கள் சொந்தங்களுக்கோ பந்தங்களுக்கோ யாருக்கும் இந்த மாதிரி அம்பர்லா டைப் ஆஃப் சுடிதார் தைச்சி கொடுக்கும்போது ஒரு நிறைவான மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்கிறதுக்கு இது வரைக்கும் இந்த வீடியோவில் சொன்ன விஷயம் உங்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள். நன்றி.
நீங்க பார்த்த இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலா ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ ஆக்சுவலா உங்களுக்கு இப்போதைக்கு தேவைப்பட்டாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாருக்கும் தேவைப்பட்டதுன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா அவங்களாவது பயன்படுறாங்கன்னா அந்த ஒரு புகழும் பேரும் உங்களுக்கு வந்து கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோல சொல்லப்பட்ட கருத்துக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, என்ன இதன் மூலியமா இன்னும் நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்க அப்படிங்கிறத பத்தி கீழே மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேவைப்படும் பட்சத்துல அதற்கும் நான் வந்து தனியா வந்து ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதே போல நம்ம சேனல்ல வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாத்தையுமே தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. ஸோ டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய முக்கியமான விஷயங்கள் என்னென்னங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பயனுள்ளதா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன்ல தான் இந்த வீடியோல போட்டுட்டு இருக்கேன். ஸோ இதே போல வேற ஒரு வீடியோ மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.